வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாகாளி கிழங்கு ஊறுகாய். இந்த மாகாளி கிழங்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்கிறது இல்லைங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது மலைப்பகுதியில் தான் விளையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இது சீசனில் கிடைக்கும் பொழுது வாங்கி நம்ம ஊறுகாய் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம அதை வச்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு சூப்பரான மாகாளி கிழங்கு ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ மாகாளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உப்பு 5லேருந்து 6 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம், ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழமாக ஒரு 12 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மிளகாயை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம மாகாளி கிழங்கை ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி தோலை நீக்கணும். நீங்கள் பீலரால் கூட செத்தி எடுக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்பூனால் கூட அப்படி சுரண்டி எடுத்தாலே அது வந்துடும். ஆனால் நல்லா ஊறணும். ஊறினா தான் அந்த தோலை அழகாக எடுக்க முடியும். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் அளவுக்கு ஊறணும். இந்த மாதிரி தோலை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம். நீக்கிட்டு இதுக்கப்புறம் இதில் ஒரு வேர் இருக்கும். அதில் நடுவில் சென்டரில் ஒரு வேர் இருக்கும். அதை நம்ம நீக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்தாலே அது வந்துடும். பார்த்து அதை எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம அந்த வேரை எடுத்துடணும். நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா 2ஆக பொளந்துட்டு அதை அப்படியே எடுத்தோம்னாலே அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு கடுகு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதையும் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு நம்ம எலுமிச்சம்பழம் சைஸுக்கு பொறுத்து தான் நம்ம உப்போட அளவு வரும். நான் இன்றைக்கி ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாயை தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம ஊறுகாய்க்கான மசாலா. இதை அப்படியே மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாகாளி கிழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற்றி 2லேருந்து ஒரு 3 வாட்டி அலசிட்டு துணியில் ஈரம் இல்லாமல் அப்படியே நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம லெமனை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக லெமனாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பீசஸை இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போது எல்லா லெமனையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மசாலாவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனு, மாகாளி கிழங்கை நம்ம நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாம் இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். முதல்ல இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாகாளி கிழங்கை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனையும் சேர்த்துறேன். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்டாக்கா 2 லெமனை ஜூஸ் புழிஞ்சு ஊற்றிட்டு மீதியை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துட்டேன்.
நீங்கள் அப்படி கூட செய்யலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் பேஸ்ட்டை அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்க வேண்டியது தான். இது அல்சருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்குது, சாப்பிடவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டினியூஸாக சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா பசிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து குறையாமல் பார்த்துக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிடைக்கிறதில்ல எல்லா சீசன்லேயும், அவ்வளோதான். இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கிளறும் போது இந்த உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டால் தான் அது நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அப்படியே நம்ம கிளறிட்டு ஒரு 2 நாள் வெளியில் வச்சுருக்கலாம். 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட நம்ம அதை வெளியில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா அது கண்ணாடி ஜார்லேயோ இல்லாட்டினாக்கா நம்ம வந்து ஒரு பீங்கான் ஜாடியிலையோ வச்சு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். இது 1 வருஷம் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாது. இப்போ இந்த ஊறுகாய் ரெடி பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இப்போ இதை தயிர் வந்து புளிக்காத தயிராக எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் ஊறுகாயை எடுத்து அந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து சில பேர் உப்புமா கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூடலாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான மாவாளி கிழங்கு ஊறுகாய் என்னோடய ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அம்மாங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.